ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 20. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 1 முதல் 14 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றைச் சுற்றி என்னை நடத்திச் சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன். உங்கள் மேல் சதையை பரப்புவேன். உங்களை தோளால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றின் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன். நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர். கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பால் வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழிகாணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுற்று களைத்து போயினர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள்
அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவரே, உமது வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். உன் கடவுள் மீது அன்பு செலுத்து. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 34 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். திருப்பாடல் 8 அடிப்படையில் ஜெபம். திருப்பாடல் 8 இறைவனின் மாட்சியையும் மனிதனுக்கு அவர் கொடுத்த மேன்மையையும் போற்றும் ஜெபம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையானது! வானங்களுக்கு மேலாக உமது மாட்சி விளங்குகின்றது. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறது. உமது படைப்பில் ஒவ்வொரு நாளும் உமது மகத்துவத்தை காண்கிறோம். உமது பெயரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, குழந்தைகள் பாலகர்களின் வாய் நின்று நீர் புகழை நிலைநாட்டியுள்ளீர். உமது பகைவரை அடக்க, எதிரியையும் பழிவாங்குபவரையும் ஒடுக்க நீர் இதை செய்தீர். ஆம் ஆண்டவரே, ஞானிகளாலும் பலசாலிகளாலும் முடியாததை சிறு குழந்தைகளின் எளிய துதியின் மூலம் நீர் செய்கிறீர். என் அறிவை நம்பாமல் குழந்தையைப் போல தூய உள்ளத்தோடு உம்மை துதிக்க எனக்கு கற்றுத்தாரும். என் வாழ்வில் இருக்கும் எதிரான சக்திகளை உமது துதியால் வெல்ல எனக்கு உதவும். உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் நீர் அமைத்த நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கும் மனித மைந்தரை நீர் கவனிப்பதற்கும் அவர்கள் யார் என்று வியக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் பிரமாண்டத்தில் நான் ஒரு தூசு போன்றவன். ஆனாலும் நீர் என்னை மறக்கவில்லை. என் பெயர் சொல்லி அழைக்கிறீர். வானத்து நட்சத்திரங்களை எண்ணுபவர் என் தலையில் உள்ள முடிகளையும் எண்ணி இருக்கிறீர் என்பது எவ்வளவு பெரிய இரக்கம்! ஆண்டவரே, நீர் என்னை கடவுளை விட சற்றே சிறியவனாக்கினீர். மாட்சியையும் மேன்மையும் எனக்கு முடியாக சூட்டினீர். நான் பாவியாய் இருந்தும் பலவீனமாய் இருந்தும் நீர் என்னை இழிவாக பார்க்கவில்லை. உமது சாயலில் என்னை படைத்து உமது மகிமையை என் மீது வைத்தீர். இயேசுவின் மூலம் எனக்கு தேவ பிள்ளை என்ற உரிமையை தந்தீர். இந்த மேன்மைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கைவினைகள் மீது எனக்கு ஆளுகை தந்தீர். அனைத்தையும் என் காலடியில் வைத்தீர். ஆடுகள், மாடுகள், காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், கடலில் நீந்தித் திரிவன அனைத்தையும் என் பொறுப்பில் தந்தீர். ஆண்டவரே, இந்த பூமியை ஆள அல்ல, பராமரிக்க என்னை அழைத்தீர். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, குடும்பத்தை, திருச்சபையை, இயற்கையை உண்மையோடு பாதுகாக்க உதவி செய்யும். அதிகாரத்தை ஆணவத்திற்காக அல்ல, அன்போடு சேவை செய்ய பயன்படுத்த கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரே, எங்கள் தலைவரே,
உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையானது. ஆம் ஆண்டவரே, தொடக்கத்தில் நான் உமது மாட்சியை பாடி ஆரம்பித்தேன், இப்போதும் அதே துதியோடு முடிக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் உமது மேன்மையை அறிவிப்பேன். என் வாய் உம்மை புகழட்டும், என் வாழ்வு உம்மை பிரதிபலிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன், ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். திருச்சிலுவை நமது அடையாளம். கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, என் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, என் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா. பகைமையும் வெறுப்பும் அழிந்திடணும், பகிர்வதில் மனங்கள் மகிழ்ந்திடணும், நீதியும் நேர்மையும் நிலைத்திடணும், நிம்மதி வாழ்வில் நிறைந்திடணும். இதயங்களில் இரக்கம் வேண்டும், இன்னல்களில் உதவ வேண்டும், உறவுகளில் உண்மை வேண்டும், வேற்றுமைகள் மறையணும். கருணையின் உருவே இறைவா, கரையிலாருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, என் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின்